சேலஞ்சு தான் மைன்கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம். 100 days சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு ஒரு 2 நாள் சேலஞ்ச் இருக்குது. அது என்னன்னா 2 நாளைக்கு வந்து தூங்கக்கூடாது, 2 நாளைக்கு வந்து ஜாம்பிங்கில் எதுவும் அடிக்கக்கூடாது நைட் டைமில். இதெல்லாம் தான் சேலஞ்சு. இதெல்லாம் தான் மக்களே சேலஞ்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம மரத்தை தான் ஃபஸ்ட்டு விட்டு இது பண்ணணும். அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் இது பண்ணணும். சிம்பிளாக ஆட்கொள்ள தான். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான எவ்வளோ தேவையான மரங்கள் தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு இப்போ அதுக்கப்புறம் புறாத்தி இதுக்கு மாற்றிட்டு இது ஒன்று மாற்றிட்டு இது ஒரு நாள் போட்டு வைப்போம். அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் நம்ம 2 நாளைக்கு சொன்னீங்க தூங்கக்கூடாதுண்டு. மைன்கிராஃப்டில் வந்து தூங்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நம்ம பெட்டை வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் பெட்டை க்ரியேட் பண்ணக்கூடாது, ரீஸ்பெண்ட் பண்ணி செட் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த நான் செத்துட்டேன்னா இந்த வேர்ல்டு டெலீட் ஆயிரும். இதுதான் மக்களை சேலஞ்ச். 100 days என்னால் முடியுதா? இது எவ்வளோ எபிசோட் போகுதுன்னு தெரியல. அது எபிசோடு போகிறது எனக்கும் தெரியல. எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. இப்போ நான் வாட்டி செத்துட்டேன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ வருமானு கூட தெரியாது. செத்துட்டேன்னா அவ்வளோதான், இந்த வேர்ல்டு டெலீட் ஆயிரும். முதல்ல ஒரு ஆமையை பார்த்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து என்ன தேவை? இதுக்கு இருக்கடா புல்லு, இதுக்குடா தேவைப்படுது. ஐயோ மக்களை இவனுங்க கேட்குற பொருள்லாம் நமக்கு இப்படியே இப்போதைக்கு எதுவும் இல்லை. போகிறதுல என்னென்ன கிடைக்குதோ பூராத்தையும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நமக்கு சாப்பாடு தான் முக்கியமாக தேவைப்படுது. முக்கியமான பொருட்கள் நம்ம சாப்பாடு தான் தேவைப்படுது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ காட்டுக்குள்ளே போய் இறக்கி விட்டுருக்கானுங்க. என்னத்த சொல்ல. முடியலை ஐயா. மாடே ஐயோ ஜஸ்ட் மிஸ்ல சாமி. பாடே அங்கே பார்த்தீங்களா கேவை? செத்துருவணும். ஒரு சோறு காட்டுப்பட்டு உசுறு விட போகிற போது தான் நான் பயமாக இருக்குது. உள்ளே போகலாமா வேணாமா? வேணாம். இப்போதைக்கு வந்து நம்ம இங்கேக்குள்ளே வர மாட்டலாம். இப்போதைக்கு நம்ம வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு வீடை எங்களுக்குள்ளே கட்டிட்டு நம்ம வந்து அடுத்த எபிசோடில் வந்து அதை கண்டினியூ பண்ணலாம். அது எப்படி இருக்குது உள்ளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ இதெல்லாம் தேவைப்படுதோ நம்ம ஃபஸ்ட் தேவை. ஆத்தாடி காட்டு வேற இதில் தண்டா குறைச்சல் இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு மேலே போகணும். தெரியாமல் கீழே குதிச்சுட்டு வந்து மேலே போகிறது வந்து பிளாக் இல்லை. சூப்பர். என்னடா இது தெரியாமல் குதிச்சுக்கிட்டே மேலே போகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சுட்டுடா சுட்டு இப்படி குதிச்சு எப்படி போயிடுமா? அடப்பா இப்போ இல்லைலா இது கடை 50 நேரம் தண்ணி இருந்தேன். அந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. அடுத்தாட்டி வேறு ஏதாச்சும் நல்லதை பார்த்தா நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இல்லை இது பக்கத்தில் ஏதாச்சும் வீடு கட்டப்படிதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் முதல் மேலே போக வேண்டும். மேலே போகிறதுக்கு செத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ மேலே போயாச்சு. மேலே வந்தாச்சு. உங்களை தாண்டா வந்துரு சத்துரு. இவ்வளோதான் மரியாதை உனக்கு.
அடுத்து கடா பண்ணி மாட்டியது இல்லை அடி எடுத்துடாத. அவ்வளோதான் மக்களே, சோறு வந்துருச்சு. சோறு எப்படியோ கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து நைட்டு சர்வைவல் பண்ணணும். அதுக்கு சர்வைவல் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. முதல் விஷயம் ஒரு வீடு வேணும், பெட்டு வேணும். இப்போதைக்கு நம்ம 2 டேஸ்க்கு வந்து பெட்டை தர முடியாது, ஜாமீன்களை அடித்து எதுவும் பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. அதனால் இப்போதைக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு இங்கே கட்டி வச்சுக்க போகிறேன். இப்போதைக்கு ஒரு சின்ன வீடு மட்டும் கட்டி வச்சுக்கிட்டேன். இப்போதைக்கு சூப்பர். நைட்டு வரதுக்குள்ளிக்க நம்ம ஒரு வீடை கொஞ்சமாச்சும் ஒரு வீடுன்ற மாரி கட்டி வச்சுக்கணும். கட்டி வச்சுட்டாது நம்ம வந்து நைட் கொஞ்சமாக சர்வைவல் பண்ண முடியும். இப்படிலாம் அவ்வளோதான். இந்த பிளாக்கெல்லாம் சின்ன வீடை கட்டாமான்னு தோணுது. இல்லை, இங்கே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கே வந்து இங்கே அப்படியே வந்து அதுக்கப்புறம் இங்கே ஐயோ இங்கே சரியா போச்சு. இப்போதைக்கு ஒரு 2 பிளாக் மட்டும் வச்சுட்டா ஜாம்பியெல்லாம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். 2 பிளாக்கா? 2 பிளாக் போதும்ல? போதும். மைண்ட் பண்ணிகிட்டே இருக்குதான். அடுத்து நமக்கு பெட்டு மட்டும் கொஞ்சம் கிடச்சிருச்சுன்னா அப்போ அதுக்கப்புறம் வந்து இங்கனுக்குள்ளே வந்து மைனிங் வந்து தோண்ட போகிறோம். தோண்டி நம்ம வந்து அங்கனுக்குள்ளே அப்படியே கண்டினியூ பண்ணி வந்து பண்ண போகிறோம். சூப்பர். 2 பிளாக் வச்சாச்சு. என்னடா பொதுக்குன்னு காலியாக போகுது. மன்னிச்சுக்க முடியலை. எனக்கு தெரிஞ்ச நைட்டாக போதும்னு தோணுது. நைட்டா? ஆமாடா, அடப்பாவி பழுகளா சொல்லலை. எவ்வளோ வேகமாக வரும்னே தெரியாது. அவ்வளோதான். இப்போதைக்கு ஒரு பிளாக் வச்சாச்சு. சாப்பாடு வந்து நைட்டு வரைக்கும் தாங்குமான்னு என்று சொல்ல முடியாது. பார்ப்போம். வந்து நைட்டு வந்து ரொம்ப சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா தப்பிக்க முடியாது. நம்ம வந்து எப்படின்னா தப்பிச்சு வெளியே போயிடணும். வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம். எப்படி நான் வந்து 100 days எப்படி சர்வைவல் பண்ண போகிறேன்றதே தெரியலை மக்களே. இதுலேயே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் வேணால் கொடுங்க. நான் வந்து இது நடுவில் ஒரு 3 days 2 days அதை கண்டினியூ பண்ணி சர்வைவல் பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். இப்போ எதுக்கு நானாக ஃபஸ்ட்டு போய் ஸ்டார்ட் பண்ணுறனால எதுக்கு ஒரு சேலஞ்ச் மாரி நானாக வச்சுருக்கேன். இப்போ எனக்குள்ளே கொஞ்சம் குளிர் தோண்டி வச்சிடலாம். வர கேம் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சோன்னு தோணுது. ஹார்ட்கோர் வேறு ஃபஸ்ட் டைம் வந்து ஹார்ட்கோரில் ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது நைட் டைமில் எப்படி இருக்க போதும். ஆனால் எனக்கு என்ன பயம்னா இப்போ வீட்டுக்குள்ளே வந்து வெளிச்சமே இல்லை, டார்ச் கிடையாது. அதனால் ஏதாச்சும் ஒரு ஜாம்பிங் உள்ளுக்குள்ளே ஸ்பான் ஆகிடக்கூடாதுன்னு பயமாக இருக்குது. ஜாம்பிங்கில் அடிக்கக்கூடாது மெயின் விஷயம். அதுக்கப்புறம் பெட்டு போடக்கூடாது. இப்போ நான் ரீச் பண்ணி செட் பண்ணலாம், அதை பண்ணக்கூடாது. அது தூங்குற மாரி வந்து கணக்காகிடும். அதனால் அப்படி பண்ணக்கூடாது. 2 days எப்படி சர்வைவல் பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியும். அது நைட் ரொம்ப நேரம் வேறு ஆகும். அதுதான் எப்படி சர்வைவல் ஆக போகணும் தெரியலை. இப்போ நான் எதுக்கு இப்படி தோன்றேன்னா வந்து இங்கேக்குள்ள ஒரு குச்சி மாரி நீட்டி வச்சுட்டு நான் கொஞ்சம் மேலே இருக்க போகிறேன்னா அப்போ தான் இந்த ஜாம்பிங்கில் ஸ்பான் ஆகாது.
அப்படியே ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தப்பிக்கலாம். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அங்கே ஒரு ஜாம்பி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு க்ரீப்பர் இருக்குது. க்ரீப்பர் வராதுன்னு தான் நினைக்கிறேன். வராது, தெரில எப்போது வரப்போதா. ஐயோ பயமாக இருக்குது. சரி மக்களே, நான் நைட்டில் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சம்பவம் ஆகும். அப்போ நான் திரும்ப உங்களை பார்க்குறேன். பாய் மக்களே. இப்போ நான் பார்த்தேன், போட்டு எடுத்துகிட்டு தப்பிச்சு அந்த பக்கம் போயிடலாமான்னு பார்க்கலான்னு பார்த்தோன்னா ஃபுட்டு இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாக ஸ்டிக்காக மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஃபுட்டு வேறு கிடைக்கும். ஐயோ செத்தண்டா. நல்லா சாகணும். இப்போ எதுக்கு எனக்கு வழி தெரில அத்தா. பக்கத்துலேயே தான் எனக்கு இப்படி நான் நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேறு காலையில் ஆக ஆரம்பிக்குதோன்னு தோணுது. சாப்பாடு கம்மியாக இருக்குது. இப்போ நான் எப்படி இது பண்ண போகிறேன்னா கீழே ஜாம்பிங்க வேறு சுற்றிக்கு திரிகிறானுங்க. என்ன தைரியத்தில் நான் வந்தேன்னு எனக்கே தெரிலடா. எப்பா மக்களை காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இப்போ அந்த தீவுக்கு போனால் ஜாம்பிங்க பின்னால் இருக்கதா போதுங்க. இப்போதைக்கு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு என்ன பயம்னா கீழே அந்த கடலில் கொஞ்சம் ஜாம்பிங்கெல்லாம் இருப்பானுங்க. இங்கே எதுவும் அடிச்சிடக்கூடாது, தான் பயமாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன ஐடியானா, இந்த கடல்லே கொஞ்சம் சுற்றிட்டு, ஏன்னா இப்போ ஜாம்பிங் எதுவும் கடலுக்குள்ள எதுவும் இல்லாத மாரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கடல்லையே சுற்ற முடியுதான்னு பார்க்கலாம். போட்டில் இருந்தாலும் போட்டில் கொஞ்சம் உட்காந்துடலாம். போட்டு இப்போ நம்ம கொஞ்சம் மரக்கட்டை தரணும். கோல் இப்போ மரக்கட்டை ஒழிக்கணும். கொஞ்சம் ஒரு 5 or 6 or 10 கூட மரக்கட்டை ஈஸியாக எடுத்துடலாம். ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வேகமாக எவ்வளோ வேகமாக இங்கேருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு நம்ம தப்புக்க பார்க்கணும். இப்படிலாம் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு வில்லேஜ் இருந்துச்சுன்னா அங்கேயும் எங்கேயாச்சும் தங்கிடணும்னா எப்படி சொல்கிறது, 2 days நம்ம பெட்டு தங்க முடியாது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணது வேறு வழி கிடையாது. பக்கத்தில் நல்ல வந்தாச்சு. நான் உட்காந்துருந்தெல்லாம் நினச்சிருந்தேன். கடைசியில் நான் நின்றுருக்கேன்னு எனக்கு யாருக்குமே தெரில. எதாவது சொல்ல தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இந்த ஐலாண்டில் எதுவும் இல்லை. நம்மகிட்ட இப்போ எந்த வித இதுவும் இல்லை. அதுதான் பிளாக் எதுவுமே நம்ம நிற்கிறதுக்கு வேறு. ஆஹா இருக்காண்டா. இப்படியே சர்வைவ் பண்ண முடியுமான்னு சொன்னதுனா சர்வைவ் பண்ண முடியும். இந்த குட்டினை எனக்கு சண்டை. ஹார்ட்கோரில் ஜாம்பிங் ஃபாஸ்ட்டாக இருக்கா? இப்போதான்டா அதையும் நான் பார்க்குறேன். பொய்யாளா இப்போ என்ன சர்வைவ் பண்ண முடியாதோன்னு தோணுது. ஃபுட்டு நம்மகிட்ட சத்தியமாக எதுவுமே இல்லை. சும்மாவே பசிக்கும். ஃபுட்டு வேற இல்லை. இப்படி சர்வைவ் பண்ண போறேன் எனக்கும் தெரியவில்லை மக்களே. இப்போ ஃபுட்டை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு மூவ் பண்ணாமல் இருக்கணும். நம்ம கடலுக்குள்ளே மூவ் பண்ண முடியாமலாம் இருக்காது. மூவ் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் ஆகுது. இந்த காலையில் ஆகாத வருஷம் தான் நானும் நம்பிக்கை இருக்கேன். காத்திருப்போம். இந்த கிரீப்பர் மண்டையில் கூட நினச்சி பாருங்கடா. எலும்பு கூட தூக்கி அடிச்சே அப்படி ஏன் பண்ணுறேன்டா பார்த்துட்டேண்ணா. பரவாயில்ல காலையில் ஆகுது கடவுளே. காலையில் ஆகிடு. ஏய்மான தாண்டா கடவுளை நான் போக முடியும். எங்களுக்குள்ள ஒரு ஐலாண்ட் மட்டும் இருக்குது. அதில் நம்மளுக்குன்னு வச்சுருக்கானுங்க போது. ஏய் என்னடா வச்சுருக்க? எங்கள் ஆய பேர் கடா ஆயனு. ஃபஸ்ட்டு நம்மளோட வேலை போட்டை பண்ணுறதுக்கு எங்களுக்குள்ள மரம் இருக்குது. பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் காலையில் அது சர்ப்ரைஸ். முதல் விஷயம் வுட்டு, ரெண்டாவது விஷயம் ஃபுட்டு. ரைமிங்கில் வருது பற்றியா?
இப்போ ஹார்ட் கவர்னால் சும்மா ஹேர் கவர்னு வச்சுருக்கானுங்க பேர. இந்த இதில் மரக்கட்டை போட்டை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பண்ண முடியாதா, பண்ண முடியுமா தெரியலையே. பரவாயில்ல, நைட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தான் இருக்குது. பெட் இருந்தால் அதோட ஃபாஸ்ட்டாக போகும். இதுக்கு பெட் இது பண்ண முடியாதா? சரி மக்களே, பெருமல் வந்துருச்சு. இப்போ கிராஃப்டிங் டேபிளில் படிக்க வேண்டும். படிக்க வேண்டுமா? நான் பார்த்து இது பண்ணியிருக்கேன். சுச்சோ பண்ண முடியாது போலுக்க. கொய்யாலேலா என்னடா? ஓ, அதுக்கேற்ற மாதிரி உட்டு வேறு வேணும்ல. சரி பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்டிக்ஸ் கொஞ்சம் பண்ணிக்கலாம் போலுக்கு. கத்தி ஒன்று வேணும், இது ஒன்று வேணும், இது ஒன்று வேணும், இது ஒன்று வேணும். அவ்வளோதான் போதும். இந்த ரெண்டாவது விஷயம் உட்டு வேணும். இதுக்கு முன்னாடி வந்து கத்தி எடுத்துக்கலாம். ஃபுட்டுக்கு இங்கே ஒரு சிக்கன் இருக்குது. சிக்கன் லெக் பீஸ் போட்ட வேண்டியதா? அவன் தண்ணியில் இருக்கீங்களா மேடம்? அவங்கள சும்மா போடுமா, கொல்ல மாட்டோமா? ஆஹா, சாவு பாருங்களா. ஃபுட்டு இல்லாமல் மரக்கட்டை கூட எக்கச்சக்கமாக இருக்குங்க இருக்குதோ. இப்போ 1 day சர்வைவல் பண்ணியாச்சு. சூப்பர். ஓய் ஆமாண்டா, இன்னும் ஒரு நாள் சர்வை பண்ணால் நம்ம பெட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல இது வேணும்ல. ஏய் கடா, சிலதில் ஃபுட் வர மாட்டேங்குது. அடிப்பாங்களா? மைன்கிராஃப்ட் விளையாண்டுருக்கே, நான் இவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆஹா, ஆடு கிடச்சிருச்சு. ஆடு கிடச்சிருச்சு. பட்டு ஃபுல்லாக போடச்சாச்சு. சோறு சோறு கிடச்சிருச்சு. பரவாயில்ல, ஆறு இருக்கா? பரவாயில்ல. சோறும் முக்கியம், மரமும் முக்கியம். மரத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஹைலாண்டில் சர்வைவல் பண்ண முடியும். நான் இன்னும் ஒரு நாளுக்கு வந்து நான் வேறு இதில் மாறிக்கிட்டே தான் இருக்க முடியும். நான் அப்படின்னாலும் தான் ஆகிப்போச்சு. போட்டு தாக்கு. எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடத்த பார்த்து இது பண்ணுறோம். நான் சொல்லியிருந்தேன்ல மக்களே, இப்போ எங்கேயும் சூசைட் பண்ணால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். நான் டெல்ட் ஆகிடும். காடு ஆமே எடுத்துட்டு போகிறா. தப்பான டேக்ஸ் விளட்டுமோ. எனக்குள்ளே கேவ் இருக்குன்னு நம்ம வந்து அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்போ நல்லா பாயவிரி. இப்போ உட்டை வந்து உட்டாக்குறோம். உட்டாக்குங்கோ. ஏய், இதுலேயும் போட்டு பண்ண முடியாதாடா? கொய்யாலையலா துணடா தேவை. போட்டு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் செஸ்ட்டு வேணுமா? செஸ்ட்டு வேறு ஒன்று வேணும் நமக்குள்ளே. ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இப்போதைக்கு ஒரு இடத்த வேணும். வேணாம், நம்ம வந்து எனக்குள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சம் முக்கியமான தகவல் அதெல்லாம். இது இப்போயே எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி மக்கள், இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பாயை விரிச்சுடுங்க. ஆஹா, வாட்டர் ஷாப் வருமா? அது என்னங்கடா டேய். சரி, இங்கே எனக்குள்ள இப்போக்கே போடுறோம். இங்கே எனக்குள்ளே வந்து அங்கே கேவ் இருக்குது. நாளை அடுத்த எபிசோடில் வந்து நம்ம அந்த கேவ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். சரி மக்களே, சாரிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோடில் வந்து
நம்ம இன்னொரு டே ரீச் பண்ணுறோம், நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறோம், முடிக்கிறோம். அதுக்கப்புறம் பெட்டை நம்ம அன்லாக் பண்ணோம்னா பெட்டு வேறு நமக்கு தேவைப்படுது. அடுத்த ஐஸ்லாண்டுக்கு வேறு நம்ம போக வேண்டும். சரி மக்களே, பாய், போயிட்டு வரேன். பாய், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.